ஆமா நான் இருக்க மாட்டேன் காலையில. ஆமா மத்தியானத்துக்கு மேலையா? விடிஞ்சு விடியதுக்குள்ள காலையில யார்கிட்ட போனை போட்டு பேசிட்டு இருக்கு? ஆமா அண்ணாச்சி, மத்தியானம் வந்து நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஆமா சாயந்தரம் 5 மணிக்கு மேல கொண்டாங்க. அப்ப காப்பியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் சும்மா இருப்போம் பத்தியலா. அந்த நேரத்துல கொண்டு வந்தா தீபாவளிக்கு துணி எடுக்க வசதியா இருக்கும். ஆமா ஆமா நல்ல சேலை கொண்டாங்க, நல்ல மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டாங்க. வைக்கிட்டா? எங்க கிளம்பி நிக்குது, வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லுது. அது வேற நம்ம சோத்த பொங்கி போட்டுட்டோம்னா திங்கிறதுக்கு ஆள் எல்லாம் வீணா வேற போகுமே. அதுக்கு வேற ஏசிட் அடக்கமே வீணா போயிட்டு சோறுன்னு பேசாம அத்தடியே கேட்டுரும். என்ன மர்மோல? ஏதே இன்னைக்கு என்ன சாப்பாடு வைக்கணும்? என் மொபைல் ஆபீஸ் போகணும்ல, அதனால காலையில அவனுக்கு இந்த தோசையை மட்டும் சுட்டு கொடுத்துரு. கொஞ்சம் மாவு கிடக்குல? ஆமாத்தே மாவு கிடக்கு. உங்களுக்கு தே? எனக்குலாம் தோசைலாம் ஒண்ணு வேண்டாம், நான் காலையில சாப்பிடல, நீனும் சாப்பிடாத. என்னத்தே காலையில சாப்பிடக்கூடாதானா? ஏன் தே இப்படி எல்லாம் பண்ணுதியா? உங்களுக்கு பசிக்கலன்னு விடுங்க, எனக்கு பசிக்கும்லாத்தே. எனக்கும் பசிக்கும் தான் மர்மோல, நான் தாங்கிக்கிடுவேன். அதே மாதிரி நீனும் தாங்கிக்கிடணும். என்னத்தே சொல்றியா? ஒண்ணும் புரியல. போக போக புரியும், இந்த பூவின் வாசம் புரியும். என்னத்தே பாட்டுலாம் பாடுறியா? அது அப்படிதான் மர்மோல, போக போக தான் உனக்கு புரியும். நீ இப்பதானே புதுசா அந்த வீட்டுக்கு வந்திருக்க. கடவுளே, இது என்ன சோதனையா இருக்கு? காலையில சாப்பிடக்கூடாதுங்க. என்னடா இது இப்படி பட்டினி போட்டு கொல்லுது இந்த மாமியாரு. சரிதே, அப்ப மத்தியானத்துக்கு என்ன குழம்பு கூட்டுலாம் வைக்க? மத்தியானத்துக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு லீவ் விட்டுரு மர்மோல. சனி ஞாயிறு லீவ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னதே சாப்பாட்டுக்கு லீவ் விடுறது? என்ன மர்மோல, இத கூட சொல்லி தரணுமா? சாப்பாட்டுக்கு லீவுண்டா இன்னைக்கு சோறு பொங்காண்டான்னு அர்த்தம். சோறு பொங்காட்டமா? அப்போ மத்தியானமும் பட்னியா? மத்தியானம் பட்னி இல்ல மர்மோல, பட்னி இல்ல, பட்டு பயங்கரமான விருந்து இருக்கு. என்னதே விருந்தா? ஆமா மர்மோல, இன்னைக்கு கல்யாண வீடு இருக்கு, போனோம். என்ன நம்ம 2 பேரும் கல்யாண வீட்டுக்கு போவோம். என் மோமன மத்தியானம் ஆபீஸ் பக்கத்துல ஹோட்டல் இருக்கு பேரு, அங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட சொல்லுவோம். அப்படியா? கல்யாண விடாதே? ஆமா மர்மோல, ஓடு 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 போய் 3 தோசை சுட்டு என் மவனுக்கு கொடுத்துட்டு, அடுத்தால நீ டக்கு டக்கு டக்குன்னு போய் குளிச்சுட்டு படபடான்னு நல்ல பட்டை எடுத்து கொடுத்துட்டு ஓடியா ஓடியா ஓடியா. சரிங்க தே. இப்ப புரிஞ்சிருக்குமா உனக்கு ஏன் நான் உன்னை காலையில சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்னு? ஆமத்தை இப்பதான் புரிஞ்சு. காலையில சாப்பிடாம பசியும் பட்னியுமா போனாதானே கல்யாண வீட்டுல ஒரு வெட்டு வெட்ட முடியும். அப்படி சொல்லு, என் மருமோன நீ தான் கப்புன்னு பிடிச்சுக்கிட்ட. சரிதே, நான் நீங்க சொன்ன மாதிரி குழம்பி ஓடியாரேன். மருமோ கொஞ்சம் டியூப்லைட்டா தான் இருக்கா. சரி புதுசு தானே, போக போக நம்மளே மாதிரி அப்படியே கல்பூரம் மாதிரி பக்குன்னு பிடிச்சிருவா. நம்மளும் ஒரு ஜிக்கு ஜிக்குன்னு ஒரு பட்டை எடுத்து கட்டி பளபளான்னு கிளம்புவோம். 1/2 மணி நேரத்திற்கு பிறகு. மருமோல சீக்கிரம் வா. கண்டிப்பா போகணுமா கல்யாண வீட்டுக்கு? பக்கத்திலே கல்யாணத்தை வச்சுட்டு போகாம இருக்க முடியுமா? நல்லவா இருக்கு. நான் ஒத்தேல போனோம்ல மருமோல, அதனாலதான் உன்னை தொடங்கி வேற கூப்பிடுதேன். மருமோல என்னத்த பாத்துட்டு இருக்க? ஒரு வெட்டு வெட்டுவோம் வா, நல்ல பிரியாணி. என்ன மருமோல வாயை பழந்து பாத்துட்டு இருக்க? நல்ல முட்டை எடுத்து முழுங்கு. தங்கச்சி குழந்தை நல்லா இருக்காவளா? பிள்ளைலாம் நல்லா இருக்கா? மாமா மச்சான்லாம் மாமியார் மாமனார்லாம் கேட்டதை சொல்லு. என்னமா? எல்லாரும் நல்லா இருக்காவோ? கேட்டதா சொல்லுதேன். தம்பி என்னத்த பாத்துட்டு இருக்க? பழக்கொலைய வச்சுட்டு போ. எக்கோ 2 பழம் தானே போட சொல்லி இருக்காவோ? எனது 2 பழமா? நான் யாருன்னு தெரியுமா? எக்கோ நீங்க பேசிட்டு இருந்தது மாப்பிளைக்கு அக்காட்ட தானே? நீங்க மாப்பிளைக்கு சொக்கார வழின்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. தெரியுதுல்ல, 2 பார்சல் பிரியாணி எடுத்துட்டு வாப்பா, நைட்டுக்கு சாப்பிடணும். சரிங்கக்கோ. தம்பி நல்ல பிரியாணில செப்பு பீஸ் 5-6 எண்ணத்தை வச்சு கொண்டு வா. என் மவனுக்கு செப்பு பீஸ்னா நல்லா பிடிக்கும். ஒரு பார்சல் பிரியாணி கொஞ்சோண்டு வச்சு கொண்டு வந்துறத. ஒரு பார்சல் பிரியாணில ஒரு 4-5 பேர் சாப்பிடுற மாதிரி 2 பார்சல் கொண்டுட்டு வானே. இது சாப்பிடுறதுக்கு கேக்கா இல்ல பக்கத்துல ஒரு ஹோட்டல் திறக்க போதா? இதே நீங்க கில்லாடிதே. சீக்கிரம் சாப்பிடு, இதுக்கு தானே காலையில இருந்து சாப்பிடாம கிடந்தோம். இதே மாப்பிளைக்கு அக்காவ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமோ? வந்தவா நின்னல்ல, அதான் மாப்பிளைக்கு அக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏமா ஆமா, நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? அண்ணாச்சி நாங்க பொண்ணு வீடும் கிடையாது மாப்பிள்ளை வீடும் கிடையாது, மண்டபத்துக்கு எய்தாப்ல உள்ள வீட்டுக்காரங்க. அட அநியாயமே, இப்படி ஒரு கூட்டம் தெரியுதா? எதே அப்ப இந்த கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை தரலையா? மரமோல ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணுக்கு அப்பாவுக்கு யாராவது பத்திரிகை கொடுத்து அழைக்கலாம்? மாப்பிளைக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாராவது பத்திரிகை கொடுத்து அழைக்கலாம்? சொல்லு பாப்போம். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அவங்களா தானே வராங்க, அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம குடும்பம் நினைச்சுக்கிடணும். என்ன நான் சொல்றது? மருமல அந்த பழக்கொலையை தள்ளி வெயி, இலையில இருக்கிறத அள்ளி அள்ளி சாப்பிடு. சரிங்க தே. கல்ல தின்னாலும் கரையக்கூடிய வயசு உனக்கு, அவ்வளத்தையும் தின்றேன்னா ஒரு பருக்க விட்டுறாத. என்னத்தை ஈ காக்கா மாதிரி குறிச்சிட்டு இருக்க? வா வயசுல நான் ஒரே நாள்ல 9 கல்யாண வீட்டுல போய் சாப்பிடுவேன். இப்பதான் நீங்க சாப்பிடுறீங்களா? ராதிகா நீ எப்பமா வந்த? அண்ணி நேத்தே அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு எய்தாப்ல இருக்க மண்டபத்துல பாட்டு போட்டாச்சு, நாளைக்கு கல்யாண வீடு உண்டு மக்களே, காலையிலே வந்துருன்னு. அட பாவிகளா, ஒரு கேங்கா தான் தெரியுதா போல இருக்கு. என்ன மக்களே நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிளைய கூட்டிட்டு வரலையா? நான் தான் படிச்சு சொன்னோம்ல நாளைக்கு கல்யாண வீடு இருக்குன்னு. அது எப்படிமா மாப்பிளைய கூப்பிடாம நான் வருவேனா? அவர் இன்னைக்கு ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டாரு. அப்படி போட அருவாளா ஏன் மொபைல்ல நீ? அம்மா பழக்கொலை ஏது முழுசா இருக்கு?
எல்லாம் நமக்குள்ளதுதான். நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போனோம். எப்படி கொண்டு போறேன்னு தான் தெரியல. அதுக்கு அம்மா கவலைப்படுதீங்க? அதுக்கு தானே உங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேனா. எங்க என்ன ராதிகம்மா கூப்பிட்டீங்களா? எங்க இந்த பழக்கொல்லியை கொண்டு எங்க வீட்ல கொண்டு வச்சிருங்களா? நீ சொல்லி என்னைக்கு நான் செய்யாம இருந்தேன். அதுக்கு தானே லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் ஆபீஸ்க்கு. சாடிக்கேத்த மூடிதான் சரியான மாப்பிள தான். ஏத்தே தங்கச்சி 2 பேரும் எந்திக்க முடியாம உட்கார்ந்துருக்கேல சாப்பிட்டுட்டு. இல்ல மாப்பிள்ள, சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 பார்சல் சொல்லியிருக்கேன், அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா யாரு நைட்டு சாப்பாடுக்கும் வழி பார்க்காம இங்க இருந்து வருமா? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். எம்மா போயிட்டு வரேன், நம்ம வீட்டுக்கு தான் போறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. சரி மக்களே, போப்போம். மறக்காம தாம்பூல கவர் வாங்கிட்டு போயினா அதுல தேங்காவோ ஆப்பிளோ கிடக்குன்னு நினைக்க. எதுனால விலை கூடுதல் தானே. அது எப்படிமா வாங்காம போவேன், வாங்கிட்டு தான் போவேன். அதான பார்த்தேன், ராதிகாவா கொக்காவா. ஏக்காந்தாங்க பிரியாணி பார்சல். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இருக்கட்டும். வா மர்மோள போவோம். யாந்தே இப்படி எல்லாம் பண்றிய? எல்லாரும் என்ன நினைப்போவோ? அதெல்லாம் ஒருத்தரும் ஒண்ணு நினைக்க மாட்டாவோ மர்மோள. நம்மளை மாதிரி நிறைய பேர் கூட்டம் வந்தாதானே அவளுக்கும் கல்யாண வீட்டுல நல்ல ஜெகஜோதியா இருக்கும். என்னால பாரு, நம்ம தெரு மக்கள்ல பாதி பேர் அங்கதான் இருக்காவோ. அட ஆமா, பங்கஜம் ஆச்சுல அங்க உட்கார்ந்துருக்காவுல. பாத்தியா, என்ன மட்டும் சொல்லுத? இப்படி 4 பேர் அப்படி ஜம்முன்னு பட்டு கட்டி வந்தாதானே கல்யாண வீட்டு ஆளுகளுக்கும் கொஞ்சம் பெருமை பந்தாவா இருக்கும். ஒரு மாசம் கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிடாம ஒரு மாதிரி இருந்து மர்மோள. அதான் முத ஆளா இன்னைக்கு வந்துட்டேன். யாந்தே நம்ம தான் புரட்டாசி மாசம் நல்லா சாப்பிடுவோம்ல வீட்டுல, மீன் கறின்லாம் ஆக்கி. அத சொல்லல மர்மோள. ஒரு மாசம் கல்யாண வீடு இல்லையில, நம்ம வீட்டுல நம்ம மீன் கறி எல்லாம் வச்சு திங்கதான் செஞ்சோம். அதெல்லாம் கல்யாண வீட்டு சாப்பாடுக்கு ஈடாகுமா? புரட்டாசி மாசம் முழுக்க மீன் எல்லாம் விலை கம்மியா கிடந்துச்சு, வாங்கி எடுத்து திண்டோம். இப்ப பாரு, புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்த உடனே மீன் விலையெல்லாம் கிண்ணுன்னு ஏறிட்டு. கொஞ்சம் விட்டா மீன் விலை தங்கத்தோட அதிகமா பெரும் போல இருக்கு. அசைவம் சாப்பிடணும்னா வீட்டுல கறி வச்சு திங்கன்னா ஒரு நாளைக்கு செலவு என்னாச்சு சொல்லு. அது எப்படி பார்த்து 500 ரூபா ஆயிரும்ல தே. அதுக்கு தான் அப்படியே நேரா நீட்டா ட்ரெஸ் பண்ணோமா, அப்படியே நீட்டா பக்கத்துட்டு கல்யாணத்துக்கு வந்தோமா, அப்படியே 4 பேரை பார்த்தோமா, அப்படியே மொய் எழுதாம சாப்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். எப்படி? இதுக்குதான் மருமோள நான் காலையில உன்ன பட்னியா இருன்னு சொன்னேன். காலையில நீ 2 தோசை தின்னு வச்சுக்கோ, அது வயித்துல பாதி இடத்த அடைச்சு விடும்ல. பரவு எங்க இருந்து மத்தியானம் சாப்பாட சாப்பிட இங்க வந்து தலவாழ இலை போட்டு மட்டன் பிரியாணி என்ன சிக்கன் கிரேவி என்னன்னு திங்கும் போது எப்படி இருக்கு பாத்தியா? காலைக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து வச்சு ஒரே வெட்டு. மருமோள உன்ன வாய பழக்காத. ஏதே, நாங்க இந்த மாதிரிலாம் தெரியாத கல்யாண வீட்டுல எல்லாம் போய் சாப்பிட மாட்டதே. இதான் எனக்கு புதுசா இருக்கு. புதுசா இருந்தாலும் பழகிடணும் மருமோள. அது உங்க அம்மா வீட்டுல, இது நம்ம வீட்டுல. இனி நான் சொல்லுத மாதிரிதான் நீ கேட்கணும். தெரிஞ்ச கல்யாண வீட்டுல போய் ஒரு 500 1000 மொய் எழுதிக்கிட்டு நல்லா எல்லாத்திலையும் வாங்க போங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு போய் கொஞ்சோடு தின்னுட்டு வர்றது எப்படி இருக்கு? நம்மள மாதிரி மொய்யே எழுதாம டக்கரை சூப்பரா கிளம்பி ஜம்முன்னு வந்து தலவாழ இலையில அவ்வளோத்தையும் வலிச்சு தின்னுட்டு போறது எப்படி இருக்கு? நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்ட உடனே கடைசியில யாப்பத்தை பத்தியா, யாப்ப விட்டோடதான் எனக்கு அப்படியே ஒரு நிம்மதி வந்துச்சு. அந்த நிம்மதி வேற எங்கேயாவது கிடைக்குமா மருமோள? மருமோள, நாளைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு லீவ் விட்டுறாத. நாளைக்கு இந்த மண்டபத்துல கல்யாணம் எதுவும் கிடையாது. நாளை கழிச்சு ஒரு சடங்கு வீட்டு இருக்கேன்னா அன்னைக்கு சாப்பாட்டுக்கு லீவ் விட்டுரு. உங்களுக்கு இத மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு நல்லச்சிருங்க. சரி போயிட்டு வரோம். நீ யார வேற ஐடி வீட்டுக்கு போகணும், என் மாவ வேற காத்திருப்பா. நாளைக்கு வந்து சந்திக்க உங்களை.